அன்பு நேயர்களே, இனிய காலை வணக்கம். இது நலம்தானா. ஒவ்வொரு வாரம் இந்த நிகழ்ச்சியில மருத்துவ ரீதியா நமக்கு இருக்கிற பலதரப்பட்ட சந்தேகங்களுக்கு இந்த துறையில அனுபவம் வாய்ந்த மருத்துவ நிபுணர்கள் நமக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு நிகழ்ச்சியில ஆண்கள் நலம் குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். பெண்களுக்கு இருக்கிற மருத்துவ ரீதியான பிரச்சனைகளுக்கு நிறைய மருத்துவர்கள், நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். ஆண்கள் நலத்திற்கும் ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுமா? அந்த வகையில பாத்தீங்கன்னா, குழந்தை பருவத்துல ஆண்கள் என்னென்ன பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க, நடுத்தர வயதுல ஆண்களுக்கு மருத்துவ ரீதியா என்னென்ன பிரச்சனைகள் வருது, முதுமையில ஆண்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன, இதை பத்தி இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம தெரிஞ்சுக்க போறோம். புரோஸ்டேட் சார்ந்த பிரச்சனைகள் ஆண்களுக்கு எதனால ஏற்படுது, அதை எதிர்கொள்றதுக்கு ஆண்கள் என்ன செய்யணும்? ஆண்களோட பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, விந்தணு குறைபாடு, ஆண்மை குறைபாடு, இது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஒரு சவாலா இருக்கு. இது எதனால ஏற்படுது, இதை தவிர்க்க முடியுமா? அப்படி இல்ல ஆண்கள் குறைபாடு இருக்கு அப்படின்னு இருந்தா அதை சந்திக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும்? அந்த வகையில பாத்தீங்கன்னா, இந்த துறையில 32 ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த பெஸ்ட் டாக்டர் அவார்ட் வாங்கின இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் செக்ஸாலஜிஸ்டோட சேர்மன், மேலும் ஏசியா ஓஷியானா ஃபெடரேஷன் ஆஃப் செக்ஸாலஜியோட வைஸ் பிரசிடென்ட் டாக்டர் டி காமராஜ் அவர்கள் தான் இன்னைக்கு சந்திச்சு நமக்கு இருக்கிற சந்தேகங்களை எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சந்திச்சிடலாமா? வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். நீங்க ஒரு ஆண்ட்ராலஜிஸ்ட், அதாவது ஆண்கள் நல மருத்துவரா இருக்கீங்க. ஸோ ஆண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, குழந்தை பருவத்துல இருந்து முதுமை வரைக்கும் அவங்க சந்திக்கக்கூடிய மருத்துவ ரீதியான பிரச்சனைகள் என்னென்ன டாக்டர்? குழந்தை பருவத்தில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியதுன்னா, குழந்தைகளுடைய விந்து பைகள் பிறந்த உடனே கீழே இறங்கியிருக்கான்னு பார்க்கணும். யூஸ்வலாக டெலிவரி ஆன உடனே குழந்தை நல மருத்துவர்கள் அதை பார்ப்பாங்க. சில நேரங்களில் 100ல் ஒரு 2 குழந்தைகளுக்கு விந்து பைகள் வயிற்றில் உருவாகி விந்து பைக்கு இறங்கணும், ஆனால் அது வயிற்றில் தங்கிடும். இது ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா பின்னால் அந்த குழந்தைகளுக்கு முழுமையான தாடி, மீசை, ஒரு ஆண் போன்ற உருவம், விந்தணுக்கள் உற்பத்தி, ஆண்மை குறைபாடு எல்லாமே அதில் வரும். இது கிராமங்களில் வீட்டில் அல்லது கவனிக்காமல் விட்டுட்டாங்கன்னு வச்சுங்க, வீட்டில் பிரசவம் பார்க்குறது அல்லது கவனிக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னா பின்னால் அவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் சிக்கலாகும். இதை கண்டறியணும். முதல்ல கண்டறிந்து இது எப்படி இருப்பாங்க இந்த ஆண்கள்லாம் வளர்ந்த பிறகு, ரொம்ப டாலாக, ஹைட்டாக, ரொம்ப குண்டாக இருப்பாங்க, மீசை தாடி இருக்காது. 30-35 வயசானாலும் 18 வயது மாதிரி முகம் இருக்கும், மார்பகங்கள் பெருசாக இருக்கும், விந்து பைகள் சின்னதாக இருக்கும் அல்லது இல்லாமல் இருக்கும், ஆணுறுப்பும் சின்னதாக இருக்கலாம், இப்படி இருக்கும். இது ரொம்ப ஆரம்பத்தில் கண்டிப்பாக பார்க்க வேண்டியது. அடுத்ததாக குழந்தைகளுக்கு அப்படின்னு பார்த்தா, விந்து பைகள் பாதிக்கப்படுறது பல காரணங்களால் விந்து பைகளில் அடிப்படலாம். அதே மாதிரி மம்ஸ் ஆர்கைட்டிஸ்ன்னு சொல்லி விந்து பைகளில் இன்ஃபெக்ஷன் வர்றது. இதெல்லாம் உடனடியாக கவனித்து நம்ம மருத்துவர்களை அணுகணும். அடிபட்டு வீங்கி அப்படி சில நேரங்களில் வீக்கம் அதிகமாக இருக்கும், அதனாலேயும் விந்தணுக்கள் உற்பத்தி பாதிக்கப்படும். வீக்கம் சில நேரம் அப்படி குறைஞ்சி போய் விந்து பையே இல்லாமல் போயிடலாம், அதுவும் ஒரு பிரச்சனை இருக்குது. விந்து பைகள் இப்போ புட்டாளமோ பொண்ணுக்கு வீங்கின்னு சொல்லுவோம். இது தாடையில் வீங்கும். இதுக்கு பொண்ணுக்கு வீங்கின்னு சொல்லி ஒரு தங்க செயின் போட்டுட்டு விட்டுருவாங்க. ஆனால் இது விந்து பைகளை தாக்கி விந்து அணுக்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய எல்லா செல்களையும் அழிச்சிடும். இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து குழந்தைகள் இந்த விளையாடும்போது, தாவும்போது விந்து பைகள் திருகப்பட்டுரும். அப்படி திருகப்படுறதுனால விந்து பைகளுக்கான இரத்தப்போக்கு நின்று போயிடும். இது ஒரு எமர்ஜென்சி. இது விந்து பைகளில் வலிக்கிலே இருந்ததுன்னா உடனடியாக மருத்துவர்களை அவங்க அணுகி அதை சரி செய்யணும். ஒரு 8 மணி நேரத்துக்குள்ளே சரி பண்ணாங்கன்னா நார்மல் ஆகிடும். அதுக்கு மேலே அதை கவனிக்காமல் விட்டுருந்தாங்கன்னா அந்த விந்து பைகளை அறுவை செய்து அகற்ற வேண்டியது இருக்கும். அதனால் குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. இதை கவனிக்கணும். தடுப்பூசி கரெக்டாக பண்ணணும். MMR வேக்சின் போடுறதுனால இந்த புட்டாளமை போன்ற நோய்களை தவிர்க்க முடியும். இது குழந்தைகளுக்கு வருது. ஓகே. அடுத்து இளைஞர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, பல்வேறு பிரச்சனைகள், ஆணுறுப்பினுடைய சைஸை பற்றி கவலைப்படுற இளைஞர்கள் நிறைய இருக்காங்க. சுயன்மம் பற்றிய கவலைகள், தூக்கத்தில் விந்து வெளியாகிறது பற்றிய பிரச்சனைகள், இதெல்லாம் இயல்பான விஷயம். ஏன்னா இவங்களுக்கு ஒரு பாலியல் கல்வி யாரும் நம்ம சொல்லித்தரதில்லை. அவங்க வாழ்க்கையில் எப்போதும் பெற்றோரிடமிருந்தோ ஆசிரியரிடமிருந்தோ வேறு எங்கேருந்தோ அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல. அப்போது இந்த இயல்பான நிகழ்வுகளெல்லாம் அவங்க தப்பாக நினச்சிக்குவாங்க. ஒரு குற்ற உணர்வோடு அவங்க வளரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ அவங்களுக்கு ஒரு இயல்பான சரியான கல்வி வேணுன்றது உலக சுகாதார நிறுவனமே நேரடியாக சொல்கிறாங்க. அவங்களுக்கான இதை பற்றிய ஒரு குற்ற உணர்வு இருக்க வேண்டியதில்லை அப்படின்னு. அடுத்து கொஞ்சம் இளம் வயதில் வரும்போது
பால்வினை நோய்கள், நிறைய பாலியல் தொடர்புகளால் தேவையற்ற பால்வினை நோய்கள் வரலாம். கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் ஒரு நாளைக்கு 1 மில்லியன், அதாவது 10 லட்சம் பேருக்கு பால்வினை நோய்கள் தொற்று வருது ஒரு நாளைக்கு. அந்தளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு இந்த தொற்று வந்துக்கிட்டு இருக்கு. அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு இளைஞர்களுக்கு வேணும். ஏன்னா எதுவுமே அவங்களுக்கு தெரியலன்னா புகைப்பது, மது அருந்துவது, இந்த மாதிரியான தேவையற்ற உறவுகளில் ஈடுபடுறதெல்லாம் ஒரு இயல்பான விஷயமாக அவங்க எடுத்துக்குவாங்க. அது நம்ம ஒரு சந்தோஷம்னு நினச்சிக்குவாங்க. பட் இதெல்லாம் ஒரு ஆபத்தான விஷயம் அப்படின்றது அவங்களுக்கு நம்ம சொல்லும்போது முதல்ல சொல்லி கொடுத்தோன்னா அவங்க இதை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இது இளைஞர்களுக்கு. அடுத்து கொஞ்சம் வாலிப வயதில் கல்யாணம் பண்ணும்போது வர்ற பிரச்சனைகள், அது ரொம்ப முக்கியமான விஷயம். திருமணமான உடனேயே 100ல் 4 பேருக்கு தாம்பத்திய உறவுல பிரச்சனைகள் வரும். இது இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. 99% பேருக்கு இதை பற்றி தெரியாது. அப்போ இவங்க உடனடியாக ஒரு சண்டை போட்டுட்டு விவாகரத்துக்கு போயிடுவாங்க. 4ல் 3 பேர் விவாகரத்துக்கு போயிடுவாங்க. சென்னை ஹைகோர்ட்டில் இருக்க பெரும்பாலான இளம் தம்பதியினர் விவாகரத்துக்கெல்லாம் இதுதான். ஆனால் இதை முழுமையாக 100% சரி பண்ணிட முடியும். அன்கன்சுமேட்டட் மேரேஜஸ்ன்னு சொல்கிறோம். திருமணமாகியும் உறவு கொள்ள இயலாத நிலைன்னு. இது 100% சரி பண்ண முடியும். வயதான காலத்தில் ப்ராஸ்டேட் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ப்ராஸ்டேட் வீக்கம், ப்ராஸ்டேட்டுக்கான கேன்சர், இதெல்லாம் தான் முக்கியமான பிரச்சனைகளாக இருக்குது. டாக்டர், நீங்கள் ஒரு பெரிய லிஸ்ட்டே சொல்லிட்டீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிறுவர்கள் விளையாடும் போது விதைப்பையில் அடிபடுறது, அதை அவங்க கவனிக்காமல் விட்டுருவாங்க அப்படின்னு சொன்னீங்க. இது ரொம்ப காமனான விஷயம் தான். அப்படி அடிபட்டு கவனிக்காமல் விட்டுட்டாங்கன்னா என்னென்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது டாக்டர்? விதைப்பைகள் வீங்கலாம். வீங்கி அது சூடாச்சுன்னு வச்சுக்கோங்க. விந்துப்பைகள் சூடு கம்மியாக இருக்கணும். 2 டிகிரி பாடியோட கம்மியாக இருக்கணும். விந்துப்பைகள் வீங்கிச்சுன்னா விந்துப்பைகள் பாடியோட சூட்டுக்கு வந்துடும். விந்து உற்பத்தி குறையலாம், அல்ல இல்லாமல் போயிடலாம். அதே மாதிரி வீங்கிறது நல்லதில்லை, அது ஆபத்தானது. அதனால் விந்துப்பைகள் பெருசாக வீங்குச்சுன்னா ஆப்ரேட் பண்ணலாம். சில நேரங்களில் விந்துப்பைகள் வீங்கிறது வயிற்றில் இருக்க குடல் இறக்கத்தினாலே இருக்கும். வயிற்றில் இருக்க குடல் விந்துப்பைகள் வரக்கூடிய அந்த விந்து குழாய் வரக்கூடிய பகுதியிலே இறங்கி விரை வீக்கம் வந்திருக்கும். இதை சரி பண்ணலைன்னா நாட்கு நாள் இது பெருசாகிக்கிட்டே இருக்கும். சில நேரங்களில் அது அடைத்து கொண்டு மேஜர் சர்ஜரி பண்ணுற மாதிரி ஆகிடும். எமர்ஜென்சியில் வந்துடும். குடல் இறக்கம் அப்படி குடல் அடைப்பு ஏற்பட்டு எமர்ஜென்சி ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். அதில் விரைப்பை வீக்கம் இருந்தாலே அவங்க கண்டிப்பாக மருத்துவர்களை அணுகணும். இன்றைக்கி ஆண்களுக்கு இருக்கிற உயிரணுக்கள் குறைபாடு, இது மரபு ரீதியான பிரச்சனையா இல்லை வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கா டாக்டர்? மரபு ரீதியாக வர வாய்ப்பு இருக்குது. அது ஒரு காரணம். ஜெனட்டிக் காரணங்கள் இருக்குது. அதை தவிர வாழ்வியல் ரீதியான காரணங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, ஒன்று வெந்நீரில் நம்ம ரெகுலராக குளிக்கிறது, விந்துப்பை சூடாகக்கூடாது, கூலாக இருக்கணும். ரொம்ப அது மேலே சுடு தண்ணியை ஊற்றுறோம், இல்லை பாய்லர்கிட்ட வேலை செய்கிறோம், ட்ரக் டிரைவராக இருக்கிறோம், இவங்களுக்கெல்லாம் விந்தணுக்கள் ரொம்ப குறையும். அடுத்து செல்ஃபோன் பேண்ட் பேக்கில் வைக்கிறது, லேப்டாப் மடி மேலே வச்சு மணிக்கணக்கில் வேலை செய்கிறது, இவங்களுக்கெல்லாம் இந்த தெர்மல் அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் கதிர்கள்னால விந்தணுக்கள் குறையும். இது பல்வேறு ஆய்வுகளில் திரும்ப நிரூபிச்சிருக்காங்க. அதனால் செல்ஃபோன் பேண்ட் பாக்கெட்டில் வைக்கக்கூடாது. தாம்பத்திய உறவு நிறைய வச்சுக்கணும். தாம்பத்திய உறவு ரொம்ப கம்மியாக வச்சுக்கிறவங்களுக்கு விந்தணுக்கள் ஊர்ந்து போகிற தன்மை வெகுவாக குறையும். எண்ணிக்கை குறைபாடு இருக்கிறது போல் விந்தணுக்களே இல்லாதவர்கள் அப்படின்னு ஒரு குரூப் இருக்காங்க. இந்த எண்ணிக்கையையும் அதிகப்படுத்த முடியும், அந்த விந்தணுக்களே இல்லைன்றதையும் சரி பண்ண முடியும். எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதுக்கு சில அடிப்படையான டெஸ்ட்டுகள் எடுப்பாங்க. ஹார்மோன்கள், இல்லை வேரிகோசில் அப்படின்னு இரத்த நாளங்கள் விந்துப்பையை சுற்றி சுருண்டு இருக்கிறது, இல்லை வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கான்னு டெஸ்ட்டுகள் பண்ண முடியும். அப்படி எதுவும் காரணங்கள் இருந்தது, டைட் ஜீன்ஸ், டைட் அண்டர்வேர் போடுறது, இதெல்லாம் இந்த மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 4 hours 5 hours மேலே தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ணுறது, ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கிறது, சைக்கிள் பைக்கில் 1 hourக்கு மேலே ட்ராவல் பண்ணாங்கன்னா அது கூட விந்தணுக்களை கொஞ்சம் குறைக்கும். இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். 1 hourக்குள்ளே அதை வச்சுக்கலாம். அடுத்தாக விந்தணுக்களே இல்லாதவர்களுக்கு என்ன பண்ணலான்னா, புதிய சில ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க. கிளீவ்லேண்ட் யூனிவர்சிட்டி அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு ஆய்வுகள் பண்ணாங்க. ஒரு 10,000 பேரை வச்சு அதில் சில மருந்துகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மருந்துகள் விந்தணுக்களே இல்லாதவர்களுக்கு விந்தணுக்கள் உற்பத்தி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அந்த மருந்துகளை அவங்க எடுத்துக்கலாம்.
அதனால் இன்றைக்கி கொஞ்சம் நல்ல மருந்துகள் இருக்குது, அதன் மூலம் இதை குணப்படுத்த முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்குனே பிரத்யேகமாக ஏற்படக்கூடிய ப்ராஸ்டேட் சுரப்பியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதில் ஏற்படக்கூடிய வீக்கம், இது எதனால ஏற்படுது டாக்டர்? இதை தவிர்க்க கூட முடியுமா டாக்டர்? ப்ராஸ்டேட் கேன்சர், ப்ராஸ்டேட் வீக்கத்தை தவிர்க்கிறதுக்கு ஒரு எளிமையான வழி இருக்குது. என்ன அப்படின்னா, தாம்பத்திய உறவு நீங்கள் நிறைய வச்சுக்கிட்டிங்கன்னா ப்ராஸ்டேட் கேன்சரை பெருமளவுக்கு தவிர்க்க முடியும்னு இப்போது ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் மிகப்பெரிய ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க. அது யூரோப்பியன் ஜேர்னல் ஆஃப் யூராலஜியில் வந்திருக்கு. இப்போ ஆண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட உயிர் அணுக்களோட வீரியத்தை அதிகரிக்கிறதுக்கு அதுக்கு என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது டாக்டர்? காரணங்களை கண்டறிந்து குணப்படுத்துறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நல்ல மருந்துகள் கொடுக்க முடியும். விட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அந்த மருந்துகள் அதில் இருக்க டாக்ஸின்ஸை நம்ம பாடியிலேருந்து ரிமூவ் பண்ணிடும். பாடிக்கும் நல்லது, விந்தணுக்கள் உற்பத்தி ஆகிறதுக்கும் இது வெகுவாக பயன்படுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய ஆய்வுகள் வந்திருக்கு. CoQ10, விட்டமின்ஸு, எல்லா விட்டமின் இ, விட்டமின் சி, இது எல்லாமே விந்தணுக்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு ரொம்ப பயன்படுது. இதை கரெக்டாக பயன்படுத்தும் போது விந்தணுக்களை நிறைய உற்பத்தி பண்ணலாம். விந்தணுக்களுக்கு தேவையான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கொஞ்சம் இருக்குது. விட்டமின்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், இதை கொடுக்குறது மூலமாக விந்தணுக்களை இம்ப்ரூவ் பண்ணலாம். லுக்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சில பேருக்கு இந்த மார்பக வளர்ச்சி இருக்கும், அதனால அவங்களுக்கு தன்னம்பிக்கையே போயிடும். இதுக்கு என்ன காரணம் டாக்டர்? இதுக்கு என்ன தீர்வு இருக்குது டாக்டர்? ஒரு 12-13 வயதில் வளர்ச்சி ஒரு பெரிய அளவுக்கு இருக்கும், பெண்களுக்கும் ஆண்களுக்கும். ஒரு சிறுவர்களாக இருந்த ஒரு பெண் வயதுக்கு ஒரு பெண்ணாக, வயதான ஒரு வளர்ச்சி அடைந்த பெண்மணியாக மாறிடுவாங்க. சிறுவனாக இருந்தவன் ஒரு அடலசன்ட், அவங்க ஒரு அப்பாவாகக்கூடிய தகுதி உள்ளவராக மாறிடுவார். விந்து வரும் அப்போது அந்த நேரங்களில். இந்த மாற்றங்கள் வரும்போது ஒரு 4% ஆண்களுக்கு மார்பகங்கள் வளரும். அந்த ஹார்மோன்களில் ஏற்படுற மாற்றங்களால் மார்பகம் வளர ஆரம்பிச்சிடும் பெண்களுக்கு மாதிரி. இது கைனகோமேஷியா அப்படின்னு பேர். இவர்களுக்கு ஒரு 10ல் ஒருத்தருக்கு ஹார்மோன் ட்ரீட்மெண்ட்டில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு சில ஆய்வுகளில் இருக்குது உலக அளவில். ஆனால் பெரும்பாலானவர்களுக்கு மருந்துகள் மூலமாக இது சரியாகாது. கொஞ்சம் மார்பகங்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்கும். அதை அறுவை சிகிச்சை செய்து எடுக்கிறதன் மூலமாக அவங்க ஒரு பழைய மாதிரியான ஒரு உருவத்தை அவங்க பெற முடியும். அதை செய்யாமல் விட்டோன்னா அவங்க ஆளுமை பாதிக்கப்படும். அவங்க ஒரு ஸ்விம்மிங் பூல், நீச்சல் குளத்துக்கு போகிறாங்கன்னா சட்டையை கழட்டிகிட்டு இருக்கிறதுக்கு வெக்கப்படுவாங்க. பல பேர் முன்னால் சட்டையை கலட்டுறதுக்கே வெக்கப்படுவாங்க. அவர்களுக்கு ஒரு தைரியமும் கம்பீரமும் இல்லாமல் போயிடும். அதனால் அவர்களுக்கு சரியான நேரத்தில் அறுவை சிகிச்சை செய்து அந்த கைனகோமேஷியான்னு சொல்லக்கூடிய அந்த மார்பகங்களை நீக்கிடணும். மருத்துவத்துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்திருக்கு, நிறைய ரிசர்ச் வந்திருக்கு. ஆண்கள் நலம், அவங்க சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது இப்போ கரண்ட்டாக என்னென்ன ரிசர்ச் இருக்குது, என்னென்ன டெவலப்மெண்ட் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். சென்னையில் நாங்கள் ஒரு முக்கியமான விஷயம் ஆராய்ச்சி பண்ணுறோம். அதாவது சர்க்கரை நோயாளிகளில் 60% பேருக்கு ஆண்மை குறை வருது. அதில் பல பேருக்கு ஆணுறுப்பில் ஒரு கட்டி போல் வர ஆரம்பிச்சிடும். சர்க்கரை நோயாளிகளுக்கு நிறைய வருது. அதனால் உறுப்புகள் வளைந்து இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த இடத்துல வலி இருக்கும் சுரீர்னு. இதை சரி செய்ய முடியுது. பைரோனி டிசீஸ்னு பேர், வளைந்த ஆணுறுப்பு. இதை சரி செய்ய முடியும். இதற்கான ஒரு 15-20 வருடங்களாக நாங்கள் சென்னையில் இந்த ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 5000 பேரை இதை சரி பண்ணியிருக்கோம். நிறைய இதை பற்றிய கட்டுரைகளை உலக அளவில் வேர்ல்டு அசோசியேஷன் ஆஃப் செக்ஸாலஜியில் திரும்ப ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஏஷியா ஓஷியானா ஃபெடரேஷன்லேயும் நிறைய பேப்பர்ஸ் இதை பற்றி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். உலக அளவில் இதை அங்கீகரிச்சிருக்கிறாங்க. அது ஒன்று. அடுத்து இப்போ லேட்டஸ்ட்டாக வர்றது விந்து விரைவாக வர்றது, விந்து முந்துதல் போன்ற பிரச்சனைகளுக்கு பினைல் நர்வ் ஸ்டிமுலேஷன் அப்படின்ற ஒரு புதிய ஆராய்ச்சி உலகமெங்கும் வந்திருக்கு. அது அந்த பிரச்சனையை பெருமளவுக்கு சரி பண்ணுது. மாத்திரை மருந்துகள் இல்லாமல் ஒரு கருவி மூலமாக அந்த நரம்புகளை பலப்படுத்தி விந்து முந்துதலை குணப்படுத்த முடியும். அடுத்து பி-ஷாட் இன்ஜெக்ஷன் அப்படின்னு ஒரு புதிய முறை வந்திருக்கு. நம்ம பிளட்லேருந்து, நம்ம சொந்த பிளட்லேருந்து க்ரோத் ஃபேக்டர், பிளேட்லெட்ஸ் அதெல்லாம் பிரித்து எடுத்து ஆணுறுப்பில் இன்ஜெக்ட் பண்ணுறதன் மூலமாக ஆணுறுப்பை கொஞ்சம் பெரிதாக்குதல், ஆண்மை குறைவை சரி செய்தல், இதெல்லாம் பண்ண முடியும். ஷாக்வேவ் தெரப்பின்னு லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. இந்த ஷாக்வேவ் தெரப்பி மூலமாக புதிய இரத்த நாளங்களை ஆணுறுப்பில் உருவாக்க முடியும். அதன் மூலமாக ஆண்மை குறைவை குணப்படுத்த முடியும்.
இப்படி நிறைய ட்ரீட்மெண்ட் புதுசாக நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டு, எல்லாரும் எல்லா விஷயத்தையும் வேக வேகமாக பண்ணுறாங்க. ஆனால் அட் த சேம் டைம் ரொம்ப ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்ற ஆசையும் எல்லாருக்கும் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன லிஸ்ட்டு ஆண்களுக்கு இருக்கிற பிரச்சனைன்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. பட் இந்தந்த விஷயங்களை செய்யுங்க, அப்போ நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு எதை சொல்கிறீங்க? ஒரு 10 விஷயங்களை நம்ம சொல்ல முடியும். அது ஏபிசிடின்னே சொல்லலாம். ஏ வந்து ஆப்ஸ்டைன் ஃப்ரம் ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங், ஆல்கஹால் ஸ்மோக்கிங் கூடாது. பி வந்து பிஎம்ஐ, பாடி உடல் எடை ரொம்ப 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 முக்கியம். 24.9க்கு உள்ளே இருக்கணும் நம்ம பிஎம்ஐ, அதாவது உடல் எடை சரியாக இருக்கணும். அதிகமாக இருக்கிறது வந்து ஹார்ட் அட்டாக், பல்வேறு பிரச்சனைகள், டயபெட்டிஸுக்கெல்லாம் காரணமாக இருக்கும். சி, நமக்கு டயபெட்டிஸ், கொலஸ்ட்ரால் அல்லது பிபிஎல்லாம் இருந்தால் கண்ட்ரோல் பண்ணணும். அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியதில்லைன்ற மாதிரி பல பேர் நினைக்கிறாங்க. அது ஒரு தவறான மாயை. அது கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணணும். டயட்டு, டி ஃபார் டயட்டு, காய்கறிகள் பழங்கள் நிறைய எடுக்கணும். அதனுடைய பெனிஃபிட் நிறைய இருக்குது. செக்ஸில், நீண்ட வாழ்க்கைக்கு, ஆரோக்கியமான வாழ்க்கைக்கெல்லாம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இ ஃபார் எக்ஸசைஸ், அது போல் ஒரு நல்ல மருந்து இதுவரை கண்டுபிடிக்கப்படல உலகத்தில். எக்ஸசைஸ் வந்து நம்ம வாழ்நாளை தீர்மானிக்கக்கூடியது. ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணி, இன்டென்சிட்டியை விட நீங்கள் கன்சிஸ்டன்சி இஸ் இம்பார்ட்டன்ட். டெய்லி எக்ஸசைஸ் கொஞ்சமாக பண்ணிங்கன்னா கூட பரவாயில்ல. ஒரே நாளில் வாரத்துக்கு ஒரு நாள் போய் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக டெய்லி ஒரு 15 நிமிஷம் இல்லை 1 hour பண்ணிங்கன்னா அது நல்ல விஷயம். சாதாரணமாக ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கலாம் அந்த மாதிரி. எஃப், ஃப்ரீக்வன்சி ஆஃப் செக்ஸ், இப்போ தெளிவாகிடுச்சு. நிறைய குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருந்தது, இப்போ தெளிவாகிடுச்சு. ஹார்வர்டு யூனிவர்சிட்டியினுடைய ஆராய்ச்சியில் க்ரீன் டீ, ஒரு நாளைக்கு 2 முறை க்ரீன் டீ சாப்பிட்றது நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின்ஸ் நமக்கு கொடுக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹெச், ஹாப்பினஸ், மன அழுத்தம் இல்லாமல் சந்தோஷமாக மனதை வச்சுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்கணும். எப்போவுமே நடந்து போன பழைய விஷயங்களை நினைக்கிறது, நாளைய பற்றிய பதட்டம், ஏதோ தப்பாக நடந்துடணும் பதட்டம் இல்லாமல் நிகழ்காலத்தை நம்ம என்ஜாய் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஹாப்பினஸ். இன்சோமினியா, ஐ ஃபார் இன்சோமினியா, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது ஆபத்தானது. நம்ம வாழ்நாளை குறைச்சிரும். ஒரு 6 மணி நேரம்லேருந்து 8 மணி நேரம் நல்ல தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஜே ஃபார் ஜங்க், ஜங்க் ஃபுட்டு கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஜங்க் ஃபுட்டு வந்து உடலுக்கு ஆபத்தானது. மனதுக்கு ஜங்க் இருக்குது. குப்பைகளை நிறைய தேவையில்லாத விஷயங்களை ஏற்றிக்கிட்டே இருந்தோம்னா அந்த ஹாப்பினஸ் போயிடும். அதனால் மனதிற்கும் உடலுக்குமே ஜங்க் உதவாது. ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த 10 விஷயங்களை நம்ம கடைபிடிச்சா போதும். இப்போ குழந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க கற்றுக்கிறதே வீட்டில் இருந்து தான் ஃபஸ்ட்டு. ஸோ பெற்றோர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தைகளை சரியாக வளர்க்குறதுக்கு அவங்க என்னென்ன செய்யணும், என்ன மாதிரி அவங்க பராமரிப்பு நடவடிக்கைகள் இருக்கணும், அவங்களோட செயல்பாடுகள் இருக்கணும், அதை பற்றி சொல்லுங்கள். இது ரொம்ப ஒரு முக்கியமானது. குழந்தைகளுடைய வளர்ச்சியில் பெற்றோருடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தைகளுக்கு சிறு வயதிலிருந்தே அவங்க வாழ்க்கை பற்றி, பாலியல் பற்றிய ஒரு புரிதலை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்க ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறது தான் சரின்னு நினைக்கிறோம். அது அப்படி இல்லை. ஏன்னா எல்லா பக்கங்கள்லேருந்தும் பாலியல் செய்திகள் அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எது தவறு எது சரின்னு நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கணும். அதில் முக்கியமாக குட் டச், பேட் டச் எல்லாம் அவங்களுக்கு முன்னிலே சொல்லி கொடுத்துடணும். அப்படி சொல்லாமல் விடும்போது நாளைக்கு யாராவது அவங்கள தவறாக நடத்தும் போது அவங்களால எதிர்த்து அவங்களோட சண்டை போட முடியாது. தவறுன்னு கூட தெரியாது. ஒரு குற்ற உணர்வோடு உறைஞ்சி போயிடுவாங்க. யாராவது அவங்கள தவறாக தொடுறாங்க, தவறாக நடத்துகிறாங்கன்னா பயந்து போயிடுவாங்க. முதல்ல நம்ம சொல்லியிருக்கணும், யாராவது தவறாக நடத்துனாங்கன்னா ஸ்டாப் அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் இருக்க நியராக இருக்கக்கூடிய பெரியவங்ககிட்ட இல்லை தெரிஞ்சவங்ககிட்ட ஓடி போய் அப்படி சொல்லணும் அப்படின்றத முதல்ல சொல்லி கொடுத்துட்டோன்னா குழந்தைகள் தைரியமாக அதை செய்வாங்க. அவங்களுக்கு நம்ம சொல்லாமல் விட்டுட்டோன்னா அது தவறாக முடிஞ்சிடும், பயந்து போயிடுவாங்க. குழந்தைங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு சிகரெட், ஃபஸ்ட்டு பெக் ஆல்கஹாலும் ஃப்ரீயாக தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்பயே நோ, இது நல்லதில்லைன்னு முதல்ல நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துருந்தோன்னா அவங்க அந்த இடத்துல நோ சொல்ல முடியும். நம்ம எதுவும் சொல்லாமல் விட்டுட்டோன்னா பியர் குரூப், அவங்களுடைய நண்பர்கள் வந்து ஆல்கஹால் சாப்பிட்டு சிகரெட்டு பிடி, அப்போ தான் நீ இப்போ வளர்ந்தவன், நீ ஒரு பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு அவங்க க்ரியேட் பண்ணும்போது குழந்தைகள் அதில் போய் விழுந்துட வாய்ப்பு இருக்குது. தைரியமாக நோ அப்படின்னு சொல்ல நம்ம குழந்தைகளுக்கு கற்றுத்தரணும். ஆண்கள் நலம் குறித்து எங்களுக்கு இருந்த பலதரப்பட்ட சந்தேகங்களுக்கு ரொம்ப அற்புதமான விளக்கம் சொன்னீங்க. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்க நேயர்களுக்கு உங்களோட டேக் ஹோம் மெசேஜ். எந்த வயதினராக நீங்கள் இருந்தாலும் சரி, குழந்தைகள்லேருந்து வாலிபர்கள், வயோதிகர்களாக இருந்தாலும் சரி,
வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும், ஆண்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும், ஆண்மை குறைவு அல்லது குழந்தையின்மை, விந்து முந்துதல், பல பிரச்சனைகளுக்கும் இன்றைக்கு முழுமையான தீர்வு இருக்குது, ப்ராஸ்டேட் பிரச்சனைகள் உட்பட. அதனால் தயங்காமல் டாக்டர் எந்த மருத்துவரை பார்க்குறது அப்படின்னு பயந்துக்கிட்டு வெட்கப்பட்டுக்கிட்டு இல்லாமல் நீங்கள் இயல்பாக மருத்துவரை அணுகலாம். முழுமையாக உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ முடியும். ஸோ சிறு வயதுலேருந்து முதுமை வரைக்கும் ஆண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அதற்கான தீர்வுகள் குறித்து ரொம்ப அற்புதமான விளக்கம் சொன்னீங்க. மிக்க நன்றி டாக்டர். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.